Hello students, lesson number 7 la exercise problem number 8 சரியா 12th standard important problem. A reflected light is found to be plane polarized when an unpolarized light falls on a denser medium at 60 degree. ஓகேவா? அப்ப இந்த போலரைசிங் ஆங்கிள் என்னன்னு சொல்றாங்க, அவங்க 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 60 டிகிரி. அடுத்து நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க பாருங்க, ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கேட்குறாங்க, கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ தட் த ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இந்த டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம்? எஸ், R is equal to 90 minus IP அப்படின்னு போடுவோம். கரெக்டா? அப்போ 90 மைனஸ் ஐபினா என்ன அர்த்தம், எனக்கு 90 டிகிரி மைனஸ் ஐபியோடைய வேல்யூ எவ்வளோ, 60 டிகிரி. அப்போ ஆரோடைய வேல்யூ எனக்கு எவ்வளோ, ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் எவ்வளோ, எனக்கு 30 டிகிரி. வேலை முடிஞ்சிச்சா? ரைட். அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சரில் இருக்கக்கூடிய பார்ட் என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, we need to find the critical angle. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? எஸ், sin IC ஈக்குவல் டு 1/n. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. கரெக்டா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த n நமக்கு தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த n ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த n எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, ப்ரூஸ்டர்ஸ் லாக்கு போகணும். என்ன லா போனோம்? ப்ரூஸ்டர்ஸ் லா. ப்ரூஸ்டர்ஸ் லா எனக்கு என்ன சொல்லுது, tan IP ஈக்குவல் டு என்னது, n. கரெக்டா? tan IP ஈக்குவல் டு n. அப்போ ஐபியோடைய வேல்யூ எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ, tan IP. ஐபியோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி. அப்போ tan 60 ஈக்குவல் டு எனக்கு என்னது, n. அப்போ n வேல்யூ நான் என்னன்னு சொல்லலாம் இந்த இடத்துல, my n value becomes √3. n வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடைக்கும், √3. ஏன்னா tan 60ங்கிறது எனக்கு என்னது, √3. கரெக்டா? எஸ். அப்போ tan வேல்யூ தட் இஸ் n வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண n வேல்யூ நான் என்ன பண்ணோம், இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, sin IC தட் இஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஈக்குவல் டு 1/n வேல்யூ பிகம்ஸ் √3. அப்போ என்ன கிடைக்கும், எனக்கு 1/√3 கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, கிரிட்டிக்கல் ஆங்கிள் தானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது இது நம்மளுக்கு என்ன ஆகும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 வேல்யூ என்னது நம்மளுக்கு 0. கரெக்டா? 0.5. கரெக்டா? 714. ஓகேவா? எஸ். அப்போ நான் லாக் புக் வச்சுருந்தா நேச்சுரல் சைன் வேல்யூஸில் போய் பார்த்தோன்னா எனக்கு இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு 0.5774 நான் என்ன கிடைக்கணும், சைன் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் இதில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு 45 வரைக்கும் இருந்தால் இதில் ஸ்டார்ட் ஆகும், நமக்கு 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? அப்போ 0. நம்மளுடைய இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு 0.5774 இருக்குது. இதுக்கு நியரஸ்டாக இருக்கிற நம்பர் என்ன, 5779 இருக்குது. அப்போ 30 டிகிரி எவ்வளோ மினிட்ல இருக்கு, 18 மினிட்ல இருக்கு. அப்படியே நம்ம எடுத்து எழுத வேண்டியதான். அப்போ திஸ் IC இஸ் ஈக்குவல் டு, கரெக்டா, இதோடைய வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 35 டிகிரி. கரெக்டா? 18 மினிட். கரெக்டா? அவ்வளோதான். வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ எடுத்து எழுதியாச்சு. வேல்யூ என்ன பண்ணிட்டோம், எடுத்து எழுதியாச்சு. இந்த லாக் புக்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, உங்களுக்கு நான் ப்ராப்பராக ஒரு எப்படி சால்வ் பண்ணணும்னு முன்னாடி வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கரெக்டாக? மெத்தட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சிம்பிளாக டக்குன்னு நான் போடணும் அப்படின்னா இதை இந்த தட் இஸ் அந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கக்கூடிய டிகிரி வேல்யூ அண்ட் ஆர்க் மினிட் வேல்யூ என்ன பண்ணிங்க, எடுத்து எழுதிடுங்க. சரியா? நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் என்னது, 35.18. கரெக்டாக? 35 டிகிரி 18 மினிட். புக் இங்கே ஆன்சர் எவ்வளோ இருக்குது, 35 டிகிரி 15 அப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? 35.15 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்க் மினிட்டை கன்வெர்ட் பண்ணோம்னா we will get the same answer. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் an important problem.
7th lesson 12th standard ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச்.